இந்த தேசத்தின் குடிமகனாக என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் வேக வேகமாக 21வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேல் நாயகி நாபோத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிற அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளை இருந்தபடியே செய்தார். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி கல்லெறிந்து பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாக கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனது ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான், நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று. சரி, இந்த வீட்டில் போய் வாசிங்க. பியூட்டிஃபுல் பேசேஜ். இது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமா, சோஷியல் இன்ஜஸ்டிஸா? நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஃபோர்ஸ் பண்ணி, மேனிப்புலேட் பண்ணி, அத்தாரிட்டிஸை யூஸ் பண்ணி, இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தவறான குற்றச்சாட்டை கொண்டு வந்து அவனை சாவடிச்சு அந்த காரியத்தை செய்தது சோஷியலி ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயமா, ஆவிக்குரிய விஷயம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்றத பத்தி கவலைப்படாம, எனக்கு என் ஊழியம் நடக்கணும், என் குடும்பம் ஓடணும், என் சர்ச் நடக்கணும். 150 IAS ஆபீசர்ஸுங்க லெட்டர் எழுதிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. உங்களுடைய லாஸ்ல அதெல்லாம் பாஸ் பண்றீங்க, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வந்து பதவியில் இருந்திருக்கிறோம், இது சரியில்லை. 150 பேர் IAS ஆபீசர்ஸ்க்கு பென்ஷன் எங்க வரணும்?
இவர்கள் யாரும் அவங்க பென்ஷனை பத்தி கவலைப்படல. ஐயோ நம்ம பென்ஷன்ல கை வச்சிருவானே, நோ. நீ யூபில ஆன்டி கன்வர்ஷன் லா போடுற, திருமணம் செய்யற 2 பேரை பிரிக்கிறதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ பண்ற. இது ஒரு நல்ல லா இல்ல. ஃபார்மர்ஸ் இத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்றான், டெல்லியில இருந்திருக்கிறான், அதை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிற, நோ. இப்போ வெளியில இருக்கிறவர்கள் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஆனா நாம என்ன பண்றோம்? நல்ல சமாரியன் கதையில வந்த மாதிரி, ஆண்டவரே அவங்கள பாத்துங்கப்பா. அப்ப ஆண்டவர் என்ன காட்டுறாரு, பாகால நீ ஆராதிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், நான் மழை வரக்கூடாதுன்னு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புனேன். இங்க ஒரு இன்னசென்ட் ஆள் என்ன சொல்றான், என்னுடைய முற்பிதாக்கள் கொடுத்த சொத்தை நான் விற்க முடியாது. அப்ப நம்பர் 1 என்ன சொல்லுது, எனக்கு இது நடக்கணும்னு ஆசை, நடக்க மாட்டேங்குது. நம்பர் 2 என்ன சொல்லுது, கவலைப்படாத, நான் உனக்கு இதை பண்ணி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எவன் மேல கேஸ் போடணுமோ அவன் மேல கேஸ போட்டுடுறேன், எவனை அமுக்கணுமோ அவனை அமுக்கிடுறேன், எவனை தூக்கணுமோ அவனை தூக்கிடுறேன். நான் நம்பர் 1 யார சொல்றேன்? கரெக்ட். நம்பர் 2 யார சொல்றேன்? நான் அரசியல் பேசல, நான் ஆகாப பத்தியும் ஜெசபேல் பத்தி தான் பேசுறேன். புரிஞ்சுச்சா? பக்கத்துல ஒரு ஆளை பத்தி சொல்லுங்க, அவர் யாரை பத்தி பேசுறாரு? அப்ப 1 2 திட்டம் போட்டு என்ன பண்ணுது, சப்ரஸ் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, மேனிபுலேட் பண்ணுது, மேட்ச் பிக்சிங் பண்ணுது. அதுக்கேத்த தலைவர்கள் எல்லாம் கோட்ல வச்சிருக்குது. நான் சொல்றது ஜெசபேலையும் ஆகாபியும். கரெக்டா? தலைவர்கள், மூப்பர்கள், எல்லா அத்தாரிட்டிஸையும் எங்க வச்சிருக்குது, மேட்ச் பிக்சிங் வச்சு லெட்டர் அனுப்பிச்சு தனியா செட்டப். செல்லப்பா என்ன பண்ணு, இப்படி 2 பேரை வச்சு இவன் மேல குற்றச்சாட்டு வச்சிரு. நாபோத் செத்தானா? செத்தான். நாபோத்துடைய மரணம் தடுக்கப்படல. சில நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அப்சல்யூட் அதிகாரம், எனக்கு இருக்கிற பவர் மெஜாரிட்டி பவர், நான் யாரை வேணாலும் நசுக்குவேன், யாரை வேணாலும் உள்ள தூக்கி போடுவேன், ரொம்ப கங்கணம் கட்டின்னு சுத்தும் போது ஆண்டவர் சில நேரங்களிலே அவர்கள் செய்யறத சக்சஸா விடுவார். ஆனா தீர்க்கதரிசி ஒருவன் எழும்பி சொல்றான், உன் ரத்தத்தை மௌன நாய் தான் நான் கொன்றேன். கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. Because my God is a God of justice. அதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நீதி என்பது ஒன்று இருக்கிறது. அக்கிரமத்துடைய உயர்வு ஒரு இடத்துக்கு வந்தா ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியாது. அப்ப சபை என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மீது அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, யாராலையும் கேள்வி கேட்க முடியல, நான் பாதிக்கப்பட்டாதான் ரியாக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எலியாவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாடே, அங்க ஒரு இன்னசென்டான ஆளை வந்து பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் இந்த தேசத்துல ராஜரிகம். So how do you process it as a Christian? ஆண்டவரே, என்னுடைய தேசங்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் தமிழ்நாட்டில் இன்சுலேட்டடா இருக்கிறோம், ஆண்டவரே நீ ராஜரீகம் செய்கிறீர் என்பதை காட்டும் ஐயா. நினைச்சதெல்லாம் பண்ணலாம் நினைக்கிறாங்க, யாரெல்லாம் அமுக்கணுமோ அமுக்கலாம் நினைக்கிறாங்க, யாரெல்லாம் விலை கொடுத்து வாங்கணுமோ விலை கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் மேட்ச் பிக்சிங் பண்ணி தேவையான ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சபை கூட முடியாம அநேக இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது ஐயா. தேசத்துல நீதி தேவை, நீ ராஜரீகம் செய்கிறீர் என்பதை காட்டும். நாம எங்க ஐயா ஆண்டவரே அடுத்த மாசம் சம்பளம் வருமா சரியான்னு தெரியல, இப்படி மண்டை இருந்தா தேசத்தை குறிச்சு எங்க கரிசனம் வரும்?